அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மாடிக்கு வந்தேன். அப்போ பார்க்குறேன் இந்த கத்தரிக்காய் வந்து மஞ்சள் அடிச்சிட்டு கத்தரிக்காவை பறிச்சிட்டு போயிடும். காலையில் தண்ணி ஊற்ற நேரம் இல்லை. இப்போ தான் வந்தேன். பச்சை பொன்னாங்கண்ணி கீரை நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இதை ஒரு நாளைக்கு பறிக்கணும். கழனி தண்ணி பருப்பு தண்ணியை கொண்டு ஊற்றிட்டு கிடக்கிற காய்களை பறிச்சிருப்போம். வெயில் நேரம் வந்து கத்தரிக்காயெலாம் பழுத்துருது. இந்த ஒன்று கிடக்கு. மற்றெல்லாம் பிஞ்சு. அதே மாதிரி பாவைக்காய் கிடக்கு பாருங்கள். இடையே இந்த ஒரு பாவைக்காய் நிறைய பறிச்சிட்டேன். நாளைக்கு தான் இது வைக்கணும். கீரை தான் எக்கச்சக்கமான கீரை இருக்குது. சூப்பராக இருக்குது. தக்காளி நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. பாவைக்காய் தான் கிடக்கு. இந்த ஒரு பாவைக்காய். இந்த தடவை பாவைக்காவும் கத்தரிக்காவும் தான் நிறைய பறிச்சிருக்கோம். இன்னொன்று கிடக்கு. இது வந்து மருதாணி மரம் குட்டியாக இருக்குது. இதில் இந்த பாவைக்காய் கொடி அப்படியே படர்ந்து பூக்களும் காய்களும் கிடக்கு. இந்த ஒரு பாவைக்காய். பறிச்சாச்சு. மற்றதெல்லாம் பிஞ்சாக கிடக்கு. தக்காளி பிஞ்சிலேயே பறிச்சிருக்கேன். அவரைக்காயில் எக்கச்சக்க பூ கிடக்கு. அவரைக்காயில் இந்த பாவைக்காய் கொடி, தக்காளி, அவரைக்காய் எல்லாத்துலேயும் கிடக்கு. பாவைக்காய் குட்டி குட்டி பிஞ்சாக கிடக்கு பாருங்கள். இந்த ஒரு பிஞ்சு. தேவையில்லாததெல்லாம் எடுக்கணும். இதில் ஒரு காய் வந்துட்டு மிச்ச பூக்கள்லாம் உருந்துட்டு இந்த வெயிலுக்கு இலையெல்லாம் உருந்துட்டு. இது வந்து சீட்லெஸ். மல்லிகையில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. எக்கச்சக்க மொட்டு. வெயிலுக்கு வந்து இந்த காக்டஸ், இது பேர் என்னது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது என்ன இதுன்னு. இது வெயிலுக்கு தான் நிறைய பூக்குது. முருங்கையில் பூ வச்சுட்டு குட்டி குட்டி பிஞ்சாக வந்திருக்கு. இது நல்லா காய் நீளமாக இருக்கும். காய்ச்சப்புறம் உங்களை வீடியோ போடுறேன். இது தக்காளின்னு எடுத்துடணும். காய்ச்சி ஓய போகுது. ஆனால் அவரையில் எக்கச்சக்க பூ வந்திருக்கு. காய்ச்சப்புறம் போடுறேன். நன்னும் அவரை கிடக்கு. இந்த இலையோட இலையாக கிடக்குனாலும் தெரிய மாட்டேங்குது. நீங்களும் மாடி தோட்டம் வச்சு உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம பறிச்சிக்கலாம். தக்காளி, மல்லி இலை, கத்தரிக்காய் எல்லாமே நம்ம வீட்டிலே பறிச்சிக்கலாம். இயற்கை உரம் போட்டு வைக்கிறனால இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். புதினா அதே மாதிரி வெயிலுக்கு வந்து உதிர்ந்துட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும்.